ராசி நட்சத்திரத்தை முதல்ல பதிவிடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த விஷயத்த. இன்னும் ஒரு நாள் அதற்கு ரெடியாகிட்டு நாம் கண்டிப்பாக இந்த ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகப்படி திருமணம் எப்போ நடக்கும், உங்களுடைய ஜாதகப்படி வேலை வாய்ப்பு எப்போ கிடைக்கும், உங்கள் ஜாதகப்படி எத்தனை பேருக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும், இதையெல்லாம் தீர்மானிக்க முடியும் நம்ம ஜாதகத்தை வச்சு. எனக்கு வேலை இல்லை, வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இதெல்லாம் தீர்மானிக்க முடியும். கும்பலக்கணம் அனுசம் விருச்சிக ராசி அப்படின்னு போட்டிருக்காரு நண்பர் ஒருத்தர். சௌமியா நமஸ்காரம். நவநீத கிருஷ்ணன் ஸ்ரீவில்லிபுத்தூர். வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கும்ப லக்கணம் என்பது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். லாபத்தை நோக்கி நாம் பயணிக்கணும். கும்பம் என்பது எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளும். நாம் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த விஷயம். இன்றைக்கி உங்களுடைய மெசேஜ்லாம் நான் பார்க்குற மாதிரி இருக்குது. நான் முதல்ல ரெட்மி செல்லு வச்சுருந்தோ கொஞ்சம் ஏதோ லாக் ஆகிருந்துச்சு, அந்த மெசேஜ்லாம் வரலை. நான் திருப்பி பண்ணி பார்த்தா வரலை. இப்போ வேறு செல்லு, புது செல்லை மாற்றிருக்கோம். அதனால் உங்கள் மெசேஜெல்லாம் நான் கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம். இந்த விருச்சிகம் அனுசம் நாம் நிறைய சொல்கிறோம். விருச்சிகத்துக்கு நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. இனி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இல்லையா. இந்த விருச்சிகம் கும்பம் இந்த ராசி லக்கணத்துக்கு இந்த இடம் எங்கே வருதுன்னா கர்மஸ்தானமாக வருது இல்லையா. அப்போ 10ஆம் இடமாக வருது. இந்த கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரன் நீசமாக இருக்குது. இந்த மனசு ஏதாவது ஒரு வகையில் சஞ்சலப்பட்டுகிட்டே இருக்குது. ஆன்மீகம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கையில், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சரியான வேலை வாய்ப்பு இல்லை, அல்லது கடனை கட்ட முடியல, கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அதை சரி பண்ணணுன்னா இன்னொரு பிரச்சனை முளைக்குது. எப்போதுமே விருச்சிகம் அனுசம் சேதுக்கும் எதையும் நேருக்கு நேராக பேசக்கூடியவர்கள். நேருக்கு நேராக இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளே இவர்களுக்கு எதிரிகளாக, விரோதிகளாக மாறுகிறது. விருச்சிகம் அனுசத்தை பொறுத்தளவில் இன்னும் சில ஆண்டுகள், இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு போக போக சிறப்பான பலனை எதிர்பார்க்க போகிறீங்க ஐயா. நீங்கள் அடிக்கடி விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது இன்னும் சிறப்பு. ஒன்றும் இல்லை, பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. எறும்புகளுக்கு உணவுகளை போடுங்க. எறும்புகளுக்கு பச்சரிசி வெல்லம் கலந்து போடுறது ரொம்ப சிறப்பு. பொதுவாக விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனியுடைய தாக்கம் குறைந்திருக்கிறது. அதே மாதிரி மிக கடுமையான தாக்கங்கள் எல்லாம் குறைவாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீந்தி போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி அனுசத்தில் பிறந்தவங்க, கும்பத்தில் பிறந்தவங்க கும்பாபிஷேகங்களை அடிக்கடி பார்க்குறது கோவில்களில். நீங்கள் கோவில்களுக்கு போகிற இடத்துல யாசகம் வாங்கக்கூடியவர்களுக்கு வஸ்திர தானம் செய்வது. உங்களால் முடிஞ்சால் ஒரு 8 துண்டு வாங்கி யாசகம் அவங்களுக்கு கொடுக்குறது. இது பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஐயா. வணக்கம். பிரசாந்த் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை குரு பிரசாத் மிதுன ராசியை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராசியினுடைய தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், புதனோட ராசி. திருவாதிரை நட்சத்திரம் சிவன் பிறந்த நட்சத்திரம். ஒரு தடவையாவது என்ன வாழ்க்கை அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்துடும். சிவன் பால்கடலில் கடைஞ்ச விஷத்தை உண்டவர், அதனால் அவர் நீலக்கலராக மாறிட்டார். அப்போ ஒரு கடுமையான கண்டத்தை அவர் சந்திச்சார் இல்லையா. அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ஒரு சில கண்டங்களை சந்தித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க, அது எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக பூச நட்சத்திரம் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். ஓகே, வேலை எப்போது, எந்த மாதத்தில்? ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்மம் அப்படின்னாலே நான் சொல்லுவேன், அது சிங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா. எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ராசி. நீங்கள் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ராசியாக இருந்தாலும் பொறுமை அவசரம், நிச்சயமாக அவசியம்.
ஆனால் அவங்கள்ட்ட